தமிழ் சினிமாவுல நடிக்கும் நடிகர், நடிகைகள் சிலருக்கு கோவில்கள் கற்றதை கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல நடிகர்களோட படம் வெளியாகும்போது ரசிகர்கள் பண்ணக்கூடிய அலப்பறை இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு பக்கம் வியப்படையவும் செய்யும், ஒரு பக்கம் நமக்கு கடுப்பேத்துற மாரியும் இருக்கும். ஆனா, நடிகர் ஒருத்தருக்காக ஒரு ரசிகை 72 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை எழுதி வச்சுட்டு உயிர் விட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி சோஷியல் மீடியாவுல இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. சினிமாவுல ஹீரோவா நடிக்கிறவங்கள நிஜ ஹீரோவாவே நம்புறவங்க அந்த காலகட்டத்துல மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டத்திலையும் தான் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப நம்பியார் கூட அவர் ஃபைட் பண்ணும்போது அவருடைய கத்தி கீழே விழுந்துட்டு இருக்கு. உடனே இதை பார்த்த ரசிகர் ஒருத்தர் தன்னுடைய பக்கத்துல இருந்த ஒரு கம்பை தூக்கி திரை மேல தூக்கி வீசி எரிஞ்சிருக்கிறாரு. தலைவா, இந்த கம்பை வச்சு ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கதையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது கதை இல்லை, நிஜம் சொல்றாங்க பாருங்க. இப்பேற்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனா இப்போ நடிகர்களுக்காக சில ரசிகர்கள் செய்யக்கூடிய செயல் இப்படி கூட யோசிப்பாங்களா அப்படின்ட்டு நம்மள வியப்படைய செஞ்சிருக்கு. ஆமாங்க, பாலிவுட்ல மட்டும் இல்ல, கோலிவுட்லயும் பிரபலமா இருக்கக்கூடிய நடிகர் சஞ்சய் தத். அவருடைய ரசிகை ஒருத்தவங்க செஞ்ச செயல் பலரோட புருவத்தையே உயர்த்துற அளவு வச்சிருக்கு. சஞ்சய் தத் பல பாலிவுட் திரைப்படங்களை நடிச்சிருந்தாலும் விஜய் நடிப்புல வெளிவந்த லியோ படத்துல வில்லனா நடிச்சு தமிழ் ரசிகர்கள் மத்தியில பிரபலமானவர். இவருக்கு பெண் ரசிகைகள் ஏராளமானவங்க இருக்கிறாங்க. 135க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்கக்கூடிய சஞ்சய் தத்தின் மீது தீராத அன்பு கொண்ட பெண் ரசிகை ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேக்குறீங்களா? சொல்றேன் பாருங்க. அந்த பெண் ரசிகையோட பேரு நிஷா படேல். இவங்க சஞ்சய் தத் மீது அதிகமா காதல் வச்சிருக்காங்க. அதனால வேற யாரையுமே திருமணம் கூட பண்ணிக்கலையாம். 2018ஆம் ஆண்டு அந்த டைம்ல மும்பை போலீசார் சஞ்சய் தத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னதை கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காரு நம்ம சஞ்சய் தத். நிஷா பட்டேல்ன்ற ஒரு ரசிகை அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்க மேல எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால இறந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த சொத்தோட மதிப்பு 72 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இதை கேட்ட உடனே சஞ்சய் தத்துக்கு ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்கு. தன் மீது அதிகமான அன்பை வைத்துவிட்டு இறந்து போன ரசிகை பற்றிய செய்தி அவருக்கு பெரிய சோகத்தையே கொடுத்திருக்கு. அந்த டைம்ல சஞ்சய் தத் முக்கியமான முடிவு ஒன்று எடுத்திருக்காரு. தன்னுடைய வழக்கறிஞர் மூலமா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நிஷா பட்டேல் தனது ரசிகை என்பது தெரிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா அவங்க இறந்து போனது எனக்கு வருத்தமா இருக்குது. இது வரைக்கும் நான் நிஷா பட்டேலை எந்த விதத்திலையும் பார்த்ததும் இல்லை, அவங்கள தொடர்பு கொண்டதும் கிடையாது. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ரசிகைன்ற காரணத்துக்காக அவங்க கொடுக்குற 72 கோடி சொத்துக்களை நான் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இதை அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கே உரிய முறையில் போய் சேர அளவுக்கு வழி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட இது 2018 நடந்திருக்குங்க. கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி சஞ்சய் தத்தின் மனைவி மானியதா அவங்களுடைய 17வது திருமண நாளை முன்னிட்டு பவர் ஆஃப் லவ் என்ற பெயர்ல வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. சஞ்சய் தத்தின் திருமண நாளை முன்னிட்டு நிஷா பட்டேல் சொத்து வழங்கிய செய்தியையும் அப்ப வெளியிட்டிருக்கிறாங்க. பல வருஷங்கள் பிறகு இந்த செய்தி வெளிவந்தாலும் ரசிகர்களிடையே வியப்படைய வச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மனுஷனா, யாராவது எதனா கொடுத்தா வாங்கிக்கலான்னு பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 72 கோடி சொத்தை திருப்பி கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு சஞ்சய் தத்தை பாராட்டிட்டு வராங்களாம்.